ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு சின்ன சின்ன மாம்பழம் தான், ஆனால் இது பார்க்குறதுக்கு காய் மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்தது. இது ஒரு 4 மாம்பழத்தை நான் தோல் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் செத பகுதியை மட்டும் எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மிக்சி ஜாரில் இந்த மாம்பழத்தோட செத பகுதியை மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு இந்த அக்ரகாரை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பேக்கெட் அளவு நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம இந்த நல்லா இந்த தண்ணியெல்லாம் கொதித்து அந்த அக்ரகார் நல்லா கரையணும். இது கரைஞ்ச பிறகு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா மாம்பழம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான், சட்டுன்னு முடிஞ்சிடும். மாம்பழத்தில் அந்த சதையை எடுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை, மற்றபடி டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த இதுவை அப்படியே ஊற்றிட்டு நம்ம சூடு ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மாம்பழ சீசன் இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லாவே சூடு ஆறிடுச்சு. நான் ஒன்றை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒன்றை நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாகவே கழண்டு வந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்தி பாருங்கள் எவ்வளோ நைஸாக இறங்குது. வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.